உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இப்பதான் நாங்க சென்னையில இருந்து நகரிங்கிற ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற ஊருக்கு வந்து தலையோட விடாமுயற்சி படத்தை நாங்க எல்லாரும் பார்த்துட்டு உங்களுக்காக கூட்டு விமர்சனம், கூட்டு பிரார்த்தனை இருக்குல்ல, அது போலதான் இதுவும் கூட்டு விமர்சனத்துக்காக வந்திருக்கோம். இந்த விமர்சனத்தை கேளுங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. என்னோட சேர்ந்து படம் பார்த்தவர்கள் ரவிக்குமார், ரிபல் ரவி, அவர் வந்து கதிர் கதிர் அரசு, அவர் வந்து லலிதாம்பிகை, ஜூலி வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, கேட்போம். சொல்லுங்க ரவி, முதல்ல படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் சொல்றேன். அதாவது இந்த படத்தை வந்து அஜர்பைஜான் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுல படமாக்கி இருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது அந்த இயற்கை காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ரொம்ப அழகா ட்ரோன் ஷாட் அது இதெல்லாம் வச்சு பிரமாதமா காட்டியிருக்காரு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது வரைக்கும் நம்ம திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் படங்கள்ல பார்க்காத ஒரு லொகேஷன், அதை அழகா கேமரா பண்ணி பிரமாதமா காட்டியிருக்காரு. அதுக்கு வந்து முதல்ல அவரை பாராட்டணும். அடுத்து வந்து இந்த படத்தை எடுத்த லைக்காவை பாராட்டணும். இவ்வளோ தூரம் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் செலவு பண்ணி டைரக்டரை நம்பி, ஹீரோவை நம்பி, ஹீரோயினை நம்பி எல்லாரையும் படம் எடுத்தார் பாருங்க. அவரை வந்து முதல்ல பாராட்டி ஆகணும். செலவை பற்றி கவலைப்படாமல் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து அனிருத் ஒரு பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த முதல் பாட்டு என்ன பாட்டு? சாவடி. அது நல்லா பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி என்னங்கிறத நீங்க சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஓம் பிரகாஷ் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ஓம் பிரகாஷ் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து கேமரா எப்படி இருக்கு, இன்னொன்னு லொகேஷன் எப்படி இருக்கு. விசு சொல்லுவார் அந்த காலத்துல, பச்சை பசேல் இருக்க லொகேஷன் யார் போய் கேமரா வச்சாலும் அழகா இருக்க மாதிரி தான் இருக்கும். அது அந்த லொகேஷனோட கேமரா எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். இண்டோருக்குள்ள போய் கேமரா அப்பதான் தெரியும் நீ கேமரா இல்லையான்னு அப்படின்னு ஒரு சொல்லுவார் விசு. அதே நானும் சொல்றேன் இதுல. அதனால கேமரா வந்து அவ்வளவு பாராட்டுற மாதிரி இல்ல. லொகேஷன் இஸ் குட் லொகேஷன். பட் அந்த லொகேஷனுக்குள்ள ஒரு அற்புதமான கதையை பண்ணிக்கலாம், பண்ணாம விட்டாங்க. சரி, பிளஸுக்கு வருவோம். இப்ப இதுல ஒரு டைலாக் எனக்கு பிடிச்சது. அவன் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ற ரேஞ்ச் வர்றப்ப அவன் சொல்லுவாரு, என்னோட ஜெனரேஷன் வேற, இந்த ஜெனரேஷன் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா என்னோட ஜெனரேஷன் எப்படின்னா, ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை போய் நம்ம சரிப்படுத்துவோம். ஒரு வாட்ச் மக்கர் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்திடுவோம், தூக்கி போட மாட்டோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. கல்யாணம் வருது, தூக்கி போடக்கூடாது, ரிப்பேர் பண்ணி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு டைலாக் எனக்கு பிடிச்சது ஒண்ணு. ரெண்டாவது அந்த சாவடிக்காரு பாட்டு, அது ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் பிரமாதமா பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அர்ஜுனோட இது நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அஜித் வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவரை விட, நம்ம அர்ஜுனை விட கொஞ்சம் ஃபிட்னஸ் கம்மியா தான் இருக்கு அஜித்துக்கு. அவரோட மூவ்மெண்ட்ஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா ஓடுறது, அதனோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவா இருக்கு. அஜித் கிக் பண்றாரு, நல்லா காலை தூக்கி கிக் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு 4 அடி பெஞ்சில இருந்து ஜம்ப் பண்றாரு. ஒரிஜினலா 65 வயசு இருக்கும் அவருக்கு. இந்த ஃபிட்னஸ் வச்சுட்டு இருக்காரு அர்ஜுன். அது பாராட்ட வேண்டிய விஷயம், அர்ஜுனை பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து அந்த அம்மா வில்லியா பண்ணிருக்காங்க, ரெஜினா கசன்ரா. ஷி ஹஸ் டன் a குட் ஜாப். அவங்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த நீங்க சொன்ன மாதிரி தான் லொகேஷன், இந்த இது அர்ஜுன், அந்த ஒரு டைலாக், இதை தவிர எனக்கு படத்துல பெருசா பிளஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் எனக்கு தெரியல. கதிர், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வணக்கம். இருந்த பிளஸ் எல்லாத்தையுமே நீங்க 2 பேரும் சொல்லிட்டீங்க. திருப்பி சொன்ன ரிப்பீட்டேஷன் தான் ஆகும். ஓவரால் படத்துல வந்து 1 மணி நேரம் வந்து என்கேஜிங்கா இருந்தது. அதை நான் ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவர்ல அந்த ரொமான்டிக்கான பிளாஷ்பேக்ஸ், அவங்களோட லவ் ஸ்டோரி எல்லாம் வருது. அதுலயும் நிறைய பிளாஷ் கட்ஸ் முன்ன பின்ன போறது எதுக்குன்ற ஒரு ஒரு கொட்ட முடியல, அது கனெக்ட் வர மாட்டேங்குது. இது நெகட்டிவ்ன்றதுனால அப்புறம் சொல்றேன். பட் அதுக்கு பிறகு வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் இட் வாஸ் வெரி என்கேஜிங். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அர்ஜுன் வந்து ஒரு அஜித் கூட கதை சொல்லாம சொல்றேன், என்கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அங்க கட் ஆகும். அதுக்கு பிறகுதான் வந்து வேற மாதிரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போட தான் இன்ட்ரோல் முடிஞ்சு வெளில போகும். அதுக்கு பிறகு வேற டீரெயில் ஆன மாதிரி ஒரு என்கேஜிங்கா இல்ல, ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணல அப்படின்றது என்னுடைய. அது எப்படி மனைவியை காணாம போயிட்ட மனைவியை கண்டுபிடிக்கிறதுல போய் என்ன பெரிய ஆக்ஷன் காட்டிட முடியும்? இல்ல அப்படி இல்ல, அது வேற விஷயம். இப்ப முதல்ல பேசுவோம், அப்புறம் வரேன், பேசுவோம். ஓகே, நீங்க எல்லாமே சொன்னீங்க சார். எனக்கு என்னன்னா அந்த சவதிக்கு அந்த சாங்ல அவளோட கெட்டப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த கெட்டப்பே வந்து மூவி ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். அஜித்தோட கெட்டப், அந்த கெட்டப்பே மூவி ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். யங் கெட்டப் அது நல்லா இருக்கும். ஆமா சார், கோட் ஷூட்லாம் போட்டு அது பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி அர்ஜுன் ஆக்டிங் அது சொல்லவே வேணாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அஜித்தை விட நான் அர்ஜுனை தான் ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். எனக்கு அந்த மெயின் அந்த ஸ்வாதிகா அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி ரீல்ஸ்லாம் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்க சாங்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து என்னதான் உங்களுக்குள்ள அந்த ஒரு
பிரேக் இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த லாஸ்ட்ல அவன் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது நல்லா இருந்துச்சு அவங்களோட ஃப்ளாஷ்பேக் டேஸ். அப்புறம் அதுக்கப்புறம் தெரியல. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸ் பத்தி பேசுவோம். என்னென்ன மைனஸ் பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. மைனஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. நானே டயர்டா இருக்கேன் படம் பார்த்துட்டு. நீங்களே சொல்லுங்க. மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா மகிழ் திருமேனியோட இயக்கம் பிகெஸ்ட் மைனஸ் பாயிண்ட் அவரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கழக தலைவன் படம் பண்ணியிருந்தாரு, அதுலயும் அப்படிதான் இருந்தது. ஒரு அதாவது இவருக்கு இஷ்டப்படி ஒரு கதையை பண்ணிட்டு போறது இருக்கு இல்லையா, கம்ஃபர்ட் லெவல்ல. அதாவது ஒரு த்ரில்லர் அப்படின்னு ஒண்ணு எடுக்கிறோம். இப்ப கூட நீங்க கேட்டீங்க இல்லையா, வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கடத்திட்டா என்ன பண்ணுவாங்கன்றது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கடத்தினா, ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டை கடத்தினா, அல்லது மகளை கடத்தினா, இப்படிலாம் படங்கள் நிறைய எடுத்து த்ரில்லிங்கா பண்ணி பம்பர் ஹிட் பண்ணிருக்காங்க ஹாலிவுட்ல இல்லையா. டேக்கன் தமிழ்லயே நிறைய டேக்கன்ல பாத்தீங்கன்னா பொண்ணு தூக்கிட்டாங்கன்னு அவர் பண்ணுவாரு, பிரமாதமா இருக்கும். அவரோட டைலாக் சொல்லுவாரு, எனக்கு உனக்கு எந்த இதுவும் கிடையாது, என் பொண்ணு எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொல்லுவேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு அந்த லியாம் நீசன். அந்த வாய்ஸ் கேட்கறப்ப நமக்கே பயமா இருக்கும். அப்ப வில்லன் எவ்வளவு பயப்படுவான் அப்படின்னு கொடுப்பாரு. அதே மாதிரி கமாண்டோல இவரோட பொண்ணை கடத்திடுவாங்க, அர்னால்ட் ஷவார்ஸ்நெகரோட பொண்ணை கடத்திடுவாங்க. அவர் ஸ்டாப் வாட்ச் போட்டு 2 மணி நேரத்துக்குள்ள முடிப்பாரு படத்தையே. த்ரில் அந்த படத்தை நான் ஒரு 10 தடவை தியேட்டர்ல போய் பார்த்தேன், காசு கொடுத்து பார்த்தேன். அப்படிப்பட்ட படம் த்ரில். கடத்தின ஒரே ஒண்ணுதான் மேட்ரு, பொண்ணை கடத்திட்டாங்க, ஹஸ்பண்டை கடத்திட்டாங்க, ஒய்ஃபை கடத்திட்டாங்கன்ட்டு. அதே பாத்தீங்கன்னா டைஹார்டு கடத்தல, அவர் பில்டிங்ல மாட்டிட்டு இருக்கு ஒய்ஃப், என்ன பண்றாரு இதான் நான் சொன்னேன் பிரான்டிக். நான் சொன்னதுல பிரான்டிக்ன்ற படத்துல ஹாரிசன் ஃபோர்ட் நடிச்ச படத்துல ஒய்ஃபை கடத்திடுவாங்க. கடத்தின உடனே அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அந்த இங்கிலீஷ் படத்தை ஹாலிவுட் படத்துல சொல்லிப்பாங்க டைலாக் பாருங்க. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் போலீஸ் ஸ்டேஷன், என் ஒய்ஃபை கடத்திட்டாங்கன்ட்டு. அப்ப அந்த போலீஸ்காரன் சொல்லுவான், கடத்துறதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தா பார்த்தேன், அதனால நான் என் ஒய்ஃபை பத்தி பேசுறேன், உன் ஒய்ஃபை பத்தி பேசலன்னு நான் டைலாக். அந்த மாதிரியான டைலாக் அதான் மக்கள் ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைலாக் கூட இல்ல படத்துல. சொன்ன ஒரே ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, அது ரிப்பேர் பண்றதுன்ற டைலாக், அவ்வளவுதான். மற்றபடி ரிட்டன் அப்படின்வாங்க, ஒரு படத்தை எழுதணும், அதான் முக்கியம். நீங்க வந்து வேட்டையின் படம் பார்த்தா நல்லா எழுதியிருப்பாரு அந்த படத்தை. புஷ்பா இஸ் வெல் ரிட்டன் ஃபிலிம். சுகுமார் வந்து ரைட்டர், வெரி குட் ரைட்டர். அதனால படம் நல்லா எழுதுனீங்கன்னா படம் ஷூட் பண்றப்ப நல்லா வந்துடும். மீதி என்னதான் பண்ண முடியும், சும்மா அஜித்துக்கு தலைன்னு கத்துறாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அஜித்தை பத்தி ஒரு ஏவி பண்ணாங்க அஜித் ரசிகர்கள் எல்லாம். எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. அரை நிமிஷமோ 1 நிமிஷமோ ஓடிச்சு, சூப்பரா இருந்தது. அது ஃபுல் படமா ஓடினா அதே பெரிய ஹிட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அஜித் பண்ண வாழ்க்கை, அவரோட ரேஸ் பண்ணது, பத்மபூஷன் கொடுத்ததுக்கான பாராட்டாக பண்ணாங்க, அது நல்லா இருந்தது. அது மாதிரி இதுல வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கதையை வந்து அஜித் தேர்ந்தெடுத்திருந்தாருன்னா அது மிகப்பெரிய தவறு. அல்லது ஸ்கிரீன் பிளே சரியா பண்ணல, ஒரு த்ரில் இல்ல படத்துல. ஒரு மனைவியை வந்து கடத்திட்டாங்க, தூக்கிட்டாங்க, அவருக்கு ஒரு பயம் இருக்கும், நமக்கு ஒரு பயம் இருக்கணும். இல்லவே இல்லை, அஜித்தோட பொண்டாட்டி தூக்கிட்டா அவரு எப்படியும் பிடிச்சிருவாரியா அப்படிங்கிற மாதிரி வருது. அது வரக்கூடாது. அது செகண்ட் ஹாஃப் பூரா பிரெடிக்டபிள். ஆமா, ரொம்ப பிரெடிக்டபிளா போகுது படம். ஹீரோ அதான் இப்ப வந்து அந்த பாத்தீங்கன்னா அதனால தான் பண்றாங்க, வேணே ஒரு அடி வாங்குற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோ இவ்வளவு அடி வாங்கிருக்க மாட்டாரு அந்த படத்துல. ஃபேன்ஸ் ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, அவன் கண்டவன் போட்டு அடிக்கிறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷாவுக்கு வந்து ஒரு சீன்ல அவங்க வாயை கட்டுற மாதிரி இருக்கும், அந்த துணியை வச்சிருக்காங்க, த்ரிஷா பல்ல அடி கடிச்சிட்டு இருந்தது, அது நல்லா தெரியுது. தூக்கமான அப்படின்னு வந்துடும், அப்படி இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டாங்க. அவன் செத்து சுண்ணாம்பு போறான், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு கமலாசன் 6 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கான். ஒரு கயிறு அப்படி பின்னாடி கட்ட முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. அந்த அம்மாவால தலைகீழெல்லாம் தொங்குறாங்க எல்லாரும். ரஜினி சார் தலைகீழ தொங்குறாங்க இந்த படத்துல. அந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப இதான் பண்ணா இருக்காங்க. அவரை போட்டு தலையில அடிக்கிறாங்க அஜித் எல்லாருமே, ஆட்டுறாங்க. அதெல்லாம் அஜித் பண்றாரு. இந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது தெரியல. இது இல்லாம த்ரிஷா இந்த படத்துல போட்டதுக்கான காரணம் தெரியல. அது த்ரிஷாவுக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ் மட்டும் லைக் ஆக மட்டும் தெரியும். மற்றபடி she did not contribute anything in the film. அது ஒண்ணு. ஏன்னா அஜித்துக்கு ஜோடியா போடும்போது அஜித் வயசை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோயின் போடணும்ல. எவ்வளவு பேர் இருக்கு, மலையாளத்துல எவ்வளவு இருக்கு. மஞ்சுபாய் வாரியரை போட்டுருக்கலாம். இப்ப த்ரிஷா போடுறதால வந்து சாக போறது கிடையாது, படத்துல இருந்து பாத்தியா தருவாங்க அடம்பிடிக்க போதுதான் கிடையாது, பெரிய பிளஸ் பாயிண்ட் கிடையாது. அது செகண்ட் ஹாஃப்ல த்ரிஷா இல்லவும் இல்ல, அது ஒண்ணு. சோ இது மாதிரி மைனஸ் பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி 3 மணி நேரம் வீடியோ நம்மளே போடலாம். மைனஸ் பாயிண்ட் அவ்வளவு இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க மைனஸ் பாயிண்ட். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது? ஓகே, எஸ்பெஷலி அஜித் ஃபேன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா அஜித் அவ்வளோ அடி வாங்குறாரு. அடி வாங்குறது ரிட்டர்ன் பண்றாருன்னா ஒரு சான்ஸ் வருது. அதுவும் வந்து அது கரெக்டான ஒரு மேட்சா இல்லை. இப்போ இவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, அர்ஜுன் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாரு அஜித்தை, முடிய பிடிச்சி போட்டு ஆட்டி ரொம்ப கீத்திரமா ஒருத்தனை கிரிமினல் ட்ரீட் பண்ற மாதிரி. ஆனா பிரேவா சாவுறாரு. அவருக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் நிச்சயமா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும். என்னடா நம்ம தலையை போட்டு இப்படி அடிச்சுட்டு ஒரு ஜாலியா ஒரு கர்வமா சாவுறாரு அப்படின்ற மாதிரி கதைப்படி தான். அது ஒண்ணு. அப்புறம் த்ரிஷா ஒரு மிகப்பெரிய மைனஸ். இந்த படத்துல த்ரிஷா போடாம இருந்தாலே இதுல ஒரு பாதி சக்சஸ் வந்திருக்குமோ, இந்த அளவுக்கு யாரும் வெறுத்து போயிருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன் என்னன்னா, அது தனிப்பட்ட விஷயம் கிடையாது, அது மேட்சே ஆகல. இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு டைப் பண்ற அந்த வாயை கட்டுறதுக்கு ஒரு துணி கட்டுறாங்க, அது ஒரு கேஸ் துணி, இது மாதிரி தான் இருக்கு.
அதை வந்து ஒரு இறுக்கமா காட்டணும் அப்படின்ற விஷயம் கூட அடிப்படையான விஷயம் பண்ணல. இன்னொன்று அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த த்ரில்லை வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை. த்ரில்லர் மூவி மாதிரியே இல்லை, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியே இல்லை. ஒரு மாஸ் ஹீரோ, இவ்வளோ பெரிய ஸ்டாரு, இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அது என்னன்னு தெரியல, தமிழ் சினிமாவோட சாபக்கேடு என்னன்னு தெரியல. ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கிறாங்க, பெரிய பட்ஜெட் கிடைக்குது, எல்லாருமே சொதப்புறாங்க. அது ஒரு 10-15 வருஷமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்காக இருக்குது தமிழ் சினிமாவில். மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கலக்குறாங்க. பெரிய பட்ஜெட் இருந்தால் பெரிய லெவலில் கலக்குறாங்க, சின்ன பட்ஜெட் இருந்தால் சின்ன லெவலில் கலக்குறாங்க. ஆனால் இங்கே மட்டும் வந்து சின்ன படங்கள் 1-2 சக்ஸஸ் ஆக தவிர பெருசாக பண்ணுற படங்கள் ஃப்ளாப் தான் ஆகுது. அது ஏன்னு தெரில. அது இந்த அஜித் படம் வந்து இந்த ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருந்துச்சு, பட் டிசப்பாயின்மெண்ட் தான். செகண்ட் ஹாஃப் தான் பெரிய டிசப்பாயின்மெண்ட் டோட்டலாக. எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ட்ரியே பிடிக்கல சார். அவர் ஒரு டாப் ஹீரோ, அவருக்கான என்ட்ரின்றது ஒரு மாசா இருக்கணும். இப்ப தளபதிக்குலாம் எப்படி கொடுக்குறாங்க, ஆனா அவர் எடுத்துமே ஒரு பிஜிஎம் இல்ல, மியூசிக் இல்ல, நார்மலா ஏதோ சூட் கேஸ் எடுத்துட்டு வர மாதிரி. சரி ஹீரோயினுக்கு இருக்குன்னு பார்த்தா பின்னாடியே ஹீரோயினும் வந்துட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய மைனஸா இருந்துச்சு ஸ்டார்டிங்லயே. அடுத்ததா பாத்தீங்கன்னா காமெடி. ஒரு படம் அப்படின்னா ஆக்ஷனு, காமெடி இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் இருக்கணும். இதுல வந்து ஆக்ஷன் இருந்துச்சு, அப்புறம் வந்து ரொமான்ஸ் இருந்துச்சு, காமெடியில சென்டிமெண்ட்ல எதுவுமே இல்ல. லாஸ்ட்ல அழுவாங்க கட்டி பிடிச்சிட்டு, அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் நான் பார்த்தேன். இல்ல சென்டிமெண்ட்ன்றது இல்ல. கிளைமேக்ஸா எனக்கு பிடிக்கல அவ்வளவா. எனக்கு என்னோட கருத்து இது. உங்களுக்கு எப்படி? நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்த கூடலாம், அதனால சொல்றேன் என்னோட கருத்து இது. எனக்கு வந்து ஸ்டோரியே கொஞ்சம் நடுவுல இன்கம்ப்ளீட்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட்டா பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மங்காத்தால அவர் பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு, மாசா அந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வெறும் கார் ஓட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு நல்லா ஒரு சாங் எல்லாம் போட்டு பிஜிஎம் போட்டு இன்னும் நல்லா ஸ்டைலா மாசா காமிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்புறம் ரொம்ப அடி வாங்குறாரு இந்த படத்துல. அந்த ஒரு கெத்துன்றதே அவருக்கு கம்மியான மாதிரி இருக்கு. அவர் அடி வாங்குறத பார்த்து அவங்க ஃபேன் சைடே அடிக்காதரா, எங்கத்தாலே அடிக்காதீங்களான்றாரு. அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் மேல என்ன காண்டுன்னு தெரியல டைரக்டருக்கு. அது டைரக்டருக்கு தான் தெரியும். இதுதான் எனக்கு அஜித்துக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு ஸ்டோரிய கரெக்டா சூஸ் பண்ற அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். எது யார் எது சொன்னாலும் ஓகே அப்படின்னு போயிடுறாரு என்னமோ ஒரு டவுட் வருது எனக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே இல்லை, ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கிரீன் பிளேயும் இல்லை, இன்டெலிஜென்ட் நாட்ஸும் இல்லை. என்னமோ இப்படி போறாரு வராரு அப்படியே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கு. அதான் கதையை சொல்ல முடியல. நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான். இருந்தாலும் ஒரு நடிகர் வந்து அவரு வாங்குற காசுக்கு நீங்க உட்காருனா உட்கார போறாரு, எழுந்திரினா எழுந்திரிக்க போறாரு. அவரு போய் கதை சீனு இதெல்லாம் பார்க்கணும், செகண்டா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஆனா இது எல்லாத்தையும் மொத்தமா பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அவங்க தான் கதையை செலக்ட் பண்ணுவாங்க. இது அப்போ அவரே சொன்ன ஒரு விஷயம் தான். ஒரு படம் போட்டு எடுக்கிற முதலாளிக்கு வந்து கதையை பத்தி அக்கறை எல்லாம், படத்தை பத்தி அவருக்கு தான் அக்கறை இருக்கணும் அப்படின்னு முன்னாடி சொல்லி ப்ரொடியூசருக்கு தான் இருக்கணும். அதுக்கு பிறகு நான் கதை கொஞ்சம் கேட்க நடிகர் வந்து ஓகே அவரும் பார்க்க வேண்டியதான். ஏன்னா ஃபியூச்சர் லைஃப்ல வந்து கெட்டு படங்கள் கொடுத்தாதான் சம்பளத்தை ஏற்ற முடியும், நிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். இது ஒன்றும் அஜித்துக்கு இந்த படம் விழுந்துட்டா அடுத்த படம் வராம போறது. ஆல்ரெடி அவர் அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர்னு பார்த்தா கூட, இல்ல இந்தியன் ஆக்டர்னு பார்த்தா கூட ஓரளவுக்கு நல்ல லுக் இருக்கு, நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஆக்டர். நல்ல மாஸ் ஓபனிங் இருக்கு. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி அவரை வச்சு நீங்க வந்து அழகான ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஒரு த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா, இந்த ஜானர்லயே பண்ணீங்கன்னா ரொம்ப சூட்டபிளா இருப்பாரு. செலவுலயே பண்ணிருக்கலாம். பெரிய செலவு. எனக்கு என்ன தெரியுது, மொத்தமா இந்த படத்துக்காக டைரக்டர் வந்து கொஞ்சம் கூட மெனக்கெடல இருக்கு. இன்னைக்கு என்னப்பா வந்துட்டாரா அஜித், இந்த சீன் எடுத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ அங்க போய் யோசிச்சு பண்ண மாதிரி. ஒரு ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூட உட்கார்ந்து அதை வந்து மெனக்கெட்டு பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப அதுக்கு மெனக்கெடணும். ஷூட்டிங் வந்து கம்மியா கூட மெனக்கெடலாம். 30 நாள் 40 நாள் படம் வந்து எழுதுறதுலாம் இருக்கு. பேப்பர் இருந்ததுன்னா படம் சக்சஸ் பேப்பர்லயே தெரிஞ்சிருக்கு, சக்சஸ் ஆகும் ஆகாது. இப்ப சம பண்றேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் எமோஷன் இல்லன்னு சொல்லிச்சு. அது ஏன் எமோஷன் இல்லன்றதுக்கான காரணத்தை சொல்றேன். சொல்லுங்க. ஒரு கணவன் மனைவி, அந்யோன்யமாக இருக்கிற கணவன் மனைவி மனைவியை தூக்கிட்டாங்க. அந்யோன்யமாக இருக்கிற கணவன் மனைவி ரோஜா மாதிரி கணவனை தூக்கிட்டாங்க. அப்ப உங்களுக்கு அந்த எமோஷன் இருக்கும், என்ன பண்ண போறான்றது இருக்கும். இவங்களே சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் இன்னொரு பேர் இருக்கின்றப்ப என்ன பெரிய எமோஷன் வந்துட போகுது. பெரிய எமோஷன் வராது, அவருக்கும் வராது, ஆடியன்ஸுக்கும் வராது. இது பெரிய டிராபேக் இருக்குது அவங்க பண்ணது. அது என்ன இதுன்னு தெரியல. அதாவது எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஒருவேளை இந்த ஹாலிவுட் படத்துல அப்படி பண்ணிட்டாங்க, அவன் அடிச்சா ஈ அடிச்சா காட்டு அடிச்சா இது மாதிரி தான் ஆகும். நம்ம ஊருக்கு எமோஷன் என்ன? அது பிரகாஷ் யாருனே தெரியல, சம்பந்தமே இல்லாம அந்த கேரக்டர் நம்ம ரிவீல் பண்ண கூடாது, ஸ்பாயிலர்ஸ் இருக்க கூடாது. நான் சம பண்ணிடுறேன். இப்ப பேசிக்கா இப்ப ஒரு क्वेश्चन ஒன்னு போயிட்டு இருக்கு. என்ன நாட்னா
எல்லா படமும் பேன் இந்தியன் பிலிம்ஸ் ஆகுது. கனடால 3 படம் KGF 1, 2 அண்ட் காந்தாரா பேன் இந்தியா. பாகுபலி 1, பாகுபலி 2 பேன் இந்தியா. RRR பேன் இந்தியா. இந்த மாதிரி புஷ்பா 1 and 2 பேன் இந்தியா. இப்படி தெலுங்கு கன்னடா இது 2 பேன் இந்தியா. அப்ப மார்க்கோன்னு ஒரு படம் பேன் இந்தியா. மலையாள படமும் ஆயிடுச்சு பேன் இந்தியா. ஆனா தமிழ் படங்கள் பேன் இந்தியா ஆவதே இல்லை கடந்த ஒரு 10-15 வருடங்களாக. முதல்ல பேன் இந்தியானா தமிழ் படங்கள் மட்டும்தான். ரோஜா, பாம்பே, காதலன், இந்தியன், இப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனா வெறும் தமிழ் படங்கள் மட்டும்தான் டப் பண்ணி. இப்ப எதுவுமே ஆறதில்லை. அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் காரணம். இப்ப இவங்க நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதை நோட் பண்ணி இந்த மாதிரியான படங்கள் நம்ம எடுக்காமல் இருந்தால் படம் வெற்றி பெற்று பேன் இந்தியா ஆகுன்றதை ப்ரொடியூசர்ஸ் புரிஞ்சுப்பாங்க, டைரக்டர்ஸ் புரிஞ்சுப்பாங்க, ரைட்டர்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான் என்னோட சொல்லுங்க. ஓகே நேயர்களே, இதுவரை எங்களுடைய கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்க. மீண்டும் சொல்றோம், உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுனா அடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சுவாரஸ்யமான செய்திகள் உங்களை வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.